இனிய மக்களே, நான் உங்கள் அபித். ஹாய் ஹலோ, வெல்கம் டு யுவர் சேனல் itsokbaby. இன்றைக்கி அடடா குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, வாங்க குக்கிங்க்கு போகலாம். இப்போ நம்ம சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். துவரம்பருப்பு, வீசம்படியால் ஒரு 1.5 வீசம்படினா தெரியுதுங்கள, இதெல்லாம் ஒரு 1.5 வீசம்படி நான் நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. தேவையான அளவு ஆயில், அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக ஊற்றிக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெருங்காயப்பொடி கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே சாம்பாருக்கு நல்லா தான் யூஸ் பண்ணுவோம். தாளிக்கிறதுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ 3 எடுத்திருக்கேன். நல்லா மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன், தோல் உரித்து. மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஆனியன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது மாதிரி 2 கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். செஞ்சு பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன ஓகேவா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கங்க, சரியாக இருக்கும். ஆயில் சூடு வந்துருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். மண் சட்டியாக இருந்தால் மீடியமாகவே வச்சுக்கோங்க. நல்லா ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும். கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். தீயக்கூடாது, தீயாமல் தாளிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகாவும் தீயக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். லைட்டாக பிளாக் ஆகணும், ஆனால் தீயக்கூடாது. லைட்டாக பிளாக் ஆயிடுச்சு. மீடியமாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை, மண் சட்டியாக இருந்தால். ஆனியனை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. பூண்டை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போடுறேன். நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடியை உங்கள்கிட்ட சொல்ல, நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கூட வதங்கிடுச்சு. நம்ம டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோவும் ஆனியனும் கொஞ்சம் வதங்கிட்டோம். மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு எந்த மசாலாவும் போடக்கூடாது. இந்த காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம் கொடுக்கும். மற்றபடி மிளகா பொடிலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தாங்கள்ல, அதை ஆட் பண்ணிடலாம். புளியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. தக்காளி ஜாஸ்தி போடுறதுனால அதோடய புளிப்பே போதும். ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும்.
புளி தண்ணி கொதிக்கிட்டோம். ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் செய்கிறது. நம்ம அர்ஜெண்ட்டாக செஞ்சால் கூட செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் போடக்கூடாது இந்த சாம்பாருக்கு. நல்லா கொதி வரட்டும். புளி கொதிச்சோன்னே நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக இருக்கணும். ரொம்ப கொதிச்சோன்னு வேற நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் பருப்பு. அதனால் மீடியமாக வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். புளி வேறு கரைச்சி ஊற்றுனதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். நல்லா கொதி வரட்டும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பூண்டுலாம் நம்ம நிறையா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். சால்ட்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருங்க இந்த ஸ்டேஜில். நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மண் சட்டியாக இருந்ததுனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், வாட் அ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.